3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம் தான். காங்கிரஸ் தற்போது வந்து விஜயை ஆதரித்து செல்வப்பிரந்தையுடைய பேச்சுக்களும் நிறைய இடங்களில் வந்துட்டு வெளிப்படுது. ஸோ கடந்த காலங்களில் வந்து காங்கிரஸ் செய்த பெரும் தவறுகள் தான் இன்றைக்கி அது எல்லாத்தையும் இழந்துட்டு திமுக கிட்ட நிற்குது. அதனால் சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 29 இப்போ இருக்க 10 சீட்டை கொடுத்தாருன்னா ஸ்டாலின் அது போதும், பஸ் என் சிம்பிள் நின்று ஜெயிச்சுக்கோ. இது வசதியாக போகுது திமுக அண்ணா திமுக. ஏன்னா அவன் தான் கட்டுப்பாட்டில் இருப்பான். கொறடா உத்தரவு மீற கட்சி மட்டும் நீ வச்சு நடத்திக்கோ, தலைவருங்கிற பேரில் இருந்துக்கோ, வச்சுக்கோ, எம்எல்ஏ ஆள். இது இந்த தேர்தல் கமிஷனோட இந்த அங்கீகாரம் ரத்துன்றது உங்களுக்கு ஒரு பாடம். ஆனால் இவங்க யாரும் இந்த சிறிய கட்சிகள் யாருமே திருந்த மாட்டாங்க, உறுதியாக நான் சொல்லலாம். இவங்க நோக்கங்களே வந்து 90 லெட்டர் பேடு பார்த்து தலித் அமைப்புகள் மட்டும் 90 அமைப்புகள், தலித் கட்சிகள் மட்டும் 90 அமைப்புகள் வந்து எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்குறது, அங்கே அவ்வளோ செல்வாக்குறது, அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கூட அவ்வளோ சீட்டு கொடுக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள், சிறுபான்மையின அமைப்புகள், அதுவும் புத்தீஸ்வரர் மாதிரி பெருகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து ஓரளவு கண்டிப்பாக கட்டுப்பட்டு ஆகணும். ஏன்னா இது கேலி கூத்தா போயிட்டு இருக்குது. லெட்டர் பேடை வச்சுக்கிறது, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறது, அதை வச்சு பெரிய கட்சிகளோட நெருக்கிறது. சீமானுடைய கடந்த 15 ஆண்டு கால வரலாறில் வந்து இப்படி தனிப்பட்ட முறையில் யார் மீதும் அவர் வன்மம் கொண்டு பேசியதில்லை. விஜய் மீது சீமானுக்கு இருக்கக்கூடிய வன்மம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது சீமானுக்கோ சீமான் கட்சிக்கோ நன்மை பயக்காது. கொள்கை ரீதியாக தான் விமர்சிக்கணுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது என்பது, விஜயை சீமான் விமர்சிப்பது என்பது நல்லதல்ல. அது அவருடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாக்கு வங்கி சிதறுகிறது, விஜய் நோக்கி போகிறது என்ற பதைப்பதைப்பில் சீமான் பேசுகிறார் என்று நான் பார்க்கிறேன். ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம் தான். காங்கிரஸ் தற்போது வந்து விஜயை ஆதரித்து செல்வப்பிரந்தையுடைய பேச்சுக்களும் நிறைய இடங்களில் வந்துட்டு வெளிப்படுது. விஜய் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு காங்கிரஸ் மைண்டில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்களா? ஒருவேளை அந்த தேர்தலை நாம் தோல்வி அடைவோம், விஜய்னால ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு விஜய் நம்ம அனுசரித்து போலாங்கிற முடிவில் இருக்காங்களா காங்கிரஸ்? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. விஜயை வச்சு கூடுதலாக 4 சீட் 5 சீட் வாங்கலாம் திமுக கிட்டன்றதான் அவங்க நோக்கமாக இருக்குமே ஒழிய திமுகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட போகிறதுக்கெலாம் வாய்ப்பு அறவே கிடையாது. அதுதான் கிடையாது. அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு வேணுன்றதெல்லாம் திமுகவை நிர்பந்திக்கிற வேலை. கடந்த முறை வந்து ரொம்ப வரலாறுல இல்லாத அளவு 25 சீட்டு கொடுத்தாங்க. அது வந்து 10ல் 1 பங்கு கூட கிடையாது. கரெக்டாக 10ல் 1/10 ஆஃப் இது. அதுக்கு முந்தின தேர்தலில் 16ல் 41, அதுக்கு முன்னால் 11ல் 63 சீட்டெலாம் வாங்கினாங்க. ஸோ 25 சீட்டுன்றது வந்து 20 சீட்டு தான் கடைசியில் கொடுப்பண்ணார் ஸ்டாலின். சோனியா காந்தி தலையிட்டால 25 சீட். இப்போ 25 சீட் அப்படியே வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் ஆகிடும். கூட எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். இவர்கள் வந்து விஜய் விஷயத்தை வச்சு காமிச்சு ஏதாவது வாங்கலான்னு பார்க்குறாங்க. அவ்வளோ சுலபமாக திமுக கிட்ட வாங்க முடியுமா எனக்கு தெரியல. அதாவது வந்து சீட்டு வாங்கிடலாம், 5 சீட்டு 10 சீட்டு கூட வாங்கிடலாம். அதிகாரத்தில் பங்குன்றதெல்லாம் திமுக ஒப்புக்கொள்ளாது. காங்கிரஸ் ஹைகமாண்டும் அதை வந்து வலியுறுத்தாதுன்னு தான் நான் பார்க்குறேன். வரும்போது வலியுறுத்தாது. இப்பொழுதைக்கு திமுக வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்குது. எல்லா கூட்டணி கட்சிகளுமே இன்றைக்கி திமுக சொல்கிறத கேட்டு ஆடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 கட்சிகளுக்கு அங்கீகாரம் போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டு நிறைய. ஆமாம், அவங்களோட கூட்டணி கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சியும் போயிருக்கு, இவங்களும் போயிருக்கு, ஜனநாயக கட்சியும் போயிருக்காங்க, இவருக்கும் போயிருக்கு, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் போயிடுச்சு. அப்போ இவங்கெல்லாம் இனிமேல் திமுக சொல்கிறத கேட்டு திமுக சிம்பலில் கடந்த முறையும் அப்படி தான் நின்னாங்க. இந்த முறை இன்னமும் மோசமாக இருக்கும். உங்களுக்கு யாரும் நிர்பந்திக்கலாம் முடியாது. கடந்த முறை கொடுத்த சீட் அப்படியே வாங்கணும். அது திமுக சிம்பல்லாம் திமுக எம்எல்ஏ ஆகும். ஸோ திமுகவுடைய எம்எல்ஏ தான். காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக கூட திமுக சிம்பலை தான் நிற்க வைக்க போகிறாங்கன்னு கேள்வி. ஸோ இந்த 4 கட்சிகள் தான் உங்களுக்கு. என்ன போன தடவை 6-6-6ன்னு கொடுத்தாங்க. கூட 4 சீட்டு கொடுத்தாங்கன்னா 10 சீட்டு, 3 நாள் 12 சீட்டு கூட. காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு கொடுத்தா 17, மொத்தம் 20 சீட் ரஃபாக வச்சா கூட கடந்த முறை போட்டி போட்டதில் ஒரு 20 சீட் வேணால் குறைவாக திமுக போட்டி போடலாம் ஒழிய பெருசாக ஒன்றும் திமுக இதில் இப்போ வந்து நெருக்கடி வரதா எனக்கு தெரியல. காங்கிரஸோட பேச்சுக்கள் எல்லாமே கடந்த முறை வாங்கின 25 கூட ஒரு 5 சீட் அதிகபட்சம், 10 கேட்பாங்க, 5 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை நோக்கின பயணம் தானே ஒழிய விஜயை கொண்டு வரதுன்றதுலாம் அறவே சாத்தியம் இல்லாது. விஜய் ஒரு அன்டெஸ்டட் பிளேயரு. இவங்க காங்கிரஸ் 2004லேருந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. 3 பார்லிமெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. 2016, 2009, 21, 2009, 19, 24 3 பார்லிமெண்ட்டு, 4 அசம்பிளி, 2006, 11, 16, 21. ஸோ இது ஒரு வலுவான கூட்டணி.
2029 காங்கிரஸுக்கு இப்போ இருக்க 10 சீட்டு நான் உறுதியாக கொடுக்குறேன்னு ஸ்டாலின் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாருன்னா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு அது போதும். வேற எதை பற்றியும் அவனுக்கு கவலையே கிடையாது. இதுலயே நாங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோங்கிற இது அளவுக்கு அப்படியே இது இந்திரா காந்தி காலத்தில் 71லேருந்து 50 வருஷமா இருக்கிறது. 67 ஆட்சியை திமுக கிட்ட இழந்த காங்கிரஸ் அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் கூட இல்லை, 4 ஆண்டுகள், ஏன்னா ஒரு ஆண்டு முன்பே தேர்தல் வந்தது. 72 வர வேண்டிய தேர்தல் 71 வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அடுத்த தேர்தலில் கட்சி ஆட்சியை இழந்த அந்த திமுக கிட்ட ஒரு சீட்டு கூட வேணான்னு, அப்போ பார்லிமெண்ட் அசம்பிளியும் ஒன்றா நடக்குது. 10 லோக்சபா சீட்டை வாங்கிக்கிட்டு 30 சீட்டை திமுக கிட்ட கொடுத்துட்டு 234 ஒரு சீட்டு கூட எனக்கு வேணான்னு தாராவாத்துட்டு போனாங்க இந்திரா காந்தி. காங்கிரஸுக்கு 71 இந்திரா காந்தி கொல்லி வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு காங்கிரஸ்க்கு. அது 234 தொகுதியிலையும் 71 காங்கிரஸ் போட்டி போடவே இல்லை, 0 ரெப்ரசன்டேஷன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா பிரஜா காங்கிரஸ் ஒன்று இருந்தது, அவன் 10 சீட்டு ஜெயிச்சான் 71. அந்த பிரஜா காங்கிரஸை காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணி காங்கிரஸுக்கு 10 எம்எல்ஏன்னு கொண்டு வந்தாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் அதே இந்த திமுகவோட 1980 110 வாங்கி நின்று தோற்று போனாங்க. ஸோ கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த பெருந்தவர்கள் தான் இன்றைக்கி அது எல்லாத்தையும் இழந்துட்டு திமுக கிட்ட நிற்குது. அதனால் சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 29 இப்போ இருக்க 10 சீட்டை கொடுத்தாருன்னா ஸ்டாலின் அது போதும், பஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறது. வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. இப்போ அந்த தேர்தல் ஆணையம் அங்கீகாரங்கள் ரத்து பண்ண அரசியல் கட்சிகளாக இவ்வளோ கட்சிகள் வந்துருச்சு. இனி வரக்கூடிய தேர்தல்களில் ஒரு ஜவஹர்லாவோ இல்லை ஈஸ்வரனோ இல்லை ஜான் பாண்டியனோ மற்ற கட்சிகளோ அதிமுக திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் இனிமேல் சிந்திச்சு தங்களோட கட்சிக்கு தனி ஒரு சின்னத்தோடு நம்ம நின்னா மட்டும்தான் நம்மளால் சர்வீல் ஆக முடியும் அப்படிங்கிறதோட பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்களா சார்? இது ஒரு பெரிய பாடமாக இருக்குமா? இவங்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏக்கு இவர்கள் பரிதவிக்கிறார்கள் இந்த சிறிய கட்சிகள். அதனால் அவங்களுக்கு இனிமேல் சிம்பல் முக்கியமாக. ஏன்னா பெரிய கட்சியான திமுக அண்ணா திமுக பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவங்க வைக்கிற முதல் கோரிக்கை, உனக்கு தனியாக சிம்பல் கொடுத்தா அதை 15 நாளில் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி பாப்புலரைஸ் பண்ணி ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன் சிம்பல் நின்று ஜெயிச்சுக்கோ. இது வசதியாக போகுது திமுக அண்ணா திமுக. ஏன்னா அவன் தான் கட்டுப்பாட்டில் இருப்பான், கொறடா உத்தரவு மீற கட்சி மட்டும் நீ வச்சு நடத்திக்கோ, தலைவருங்கிற பேரில் வச்சுக்கோ எம்எல்ஏ ஆள். இது இந்த தேர்தல் கமிஷனோட இந்த அங்கீகாரம் ரத்துன்றது உங்களுக்கு ஒரு பாடம். ஆனால் இவங்க யாரும் இந்த சிறிய கட்சிகள் யாருமே திருந்த மாட்டாங்க, உறுதியாக நான் சொல்கிறேன். இவங்க நோக்கங்களே வேறு நோக்கங்களாக இருக்கிறதால, அரசியல் சாராத நோக்கங்களாக இருக்கிறதால, ஏங்க அவன் சிம்பலில் போய் நீ எப்படி நிற்ப? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. இது எவ்வளோ அவலம். திமுக சிம்பலில் ஜவஹர்லா நிற்கிறதும் அண்ணா திமுகவோட ரெட்டை சிம்பலில் ஜான் பாண்டியன் நிற்கிறதும் ரெண்டுமே அவலமானது தானே. உங்களுக்கு என்ன அப்போ தனித்தன்மை இருக்குது? அப்போ நீங்கள் பதவிக்காக மட்டும்தான் போகிறீங்க. அது இனிமேல் தனி கட்சின்ற அந்தஸ்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் புதுசாக ஆரம்பித்து எந்த காலத்தில் வாங்குறது? அப்படியே புதுசாக ஆரம்பித்தாலும் கூட 2 கட்சிகள் நெருக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி சிக்கல். ஒரு சீட்டை 2 சீட்டை நான் இழக்க முடியாது. ஏன்னா அடுத்த தேர்தல் ரொம்ப குரூஷலாக இருக்க போகுது. 1 ஓட்டு 2 ஓட்டில் கூட ஆட்சிகள் மாறலாம், கவரலாம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தனியாக நான் நிற்பன்றது விஷ பரீட்சை தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லை வைகோவும் திருமாவளவன் ரொம்ப தெளிவாக இல்லை, அவங்களுக்கு வேணால் அதில் கூட திரும்ப தனியாக போயிட்டார். வைகோ போன முறை சிம்பலில் சூரிய சிம்பலில் தான் நின்னார். இந்த முறை வைகோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஏன்னா அவருக்கு துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் தான் நின்னார். அது நின்னார். ஆமாம், அவர் தப்பிச்சிட்டார். எம்பி மட்டும் தப்பிச்சிட்டார். எம்பி தப்பிச்சிட்டாங்க. இப்போ எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. திமுக நெருக்கடி கொடுக்குதுன்னா அவங்க சூரிய சிம்பல்லே கூட நின்றுடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை மதிமுக மட்டும் அதை கொடுத்துட்டு மற்ற அத்தனை கட்சிகளையும் குட்டி கட்சிகள் அத்தனை சூரியன் சிம்பலில் நிற்க வச்சுருவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு ரொம்ப வசதியாச்சு. மதிமுகவும் இவங்க சிம்பலில் நிற்குதுன்னா பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. என்னன்னா அதை தாண்டி 4 கட்சிங்க தான் அவங்க சொந்த சின்னத்தில், 2 கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ். மற்றவன் எல்லாம் இவங்க கேட்டகரி. அவன் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் அவனுக்கு திமுக எம்எல்ஏ தைரியமாக கொடுத்துக்கலாம். நீ எவ்வளோ வேணா கொடு, நான் என் சிம்பலில் நிற்கிறேன், என் சிம்பலில் ஜெயிச்சுனா நீ ஏன் எம்எல்ஏ தான் நீ. ஸோ அந்த சிக்கல் வந்துடுது உள்ளுக்குள்ளே. இப்போ அவன் நாளைக்கு வைகோவா இல்லை ஸ்டாலினான்னு வந்தால் எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் தானே சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேள்வியுமே வராது. வைகோ மொத்தமாக தன் சுயத்தை இழந்துட்டார். திமுகவோட அவர் மொத்தமாக ஐக்கியமாயிட்டார். மற்றவர்கள் யாரும் ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது, எதிர்த்திடக்கூடாதுன்றது தான் இதை வசதியாக போச்சு அவங்களுக்கு. இந்த தேர்தல் கமிஷனோட இந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, பல கட்சிகளோட சிறிய கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து செய்தது என்பது மிகப்பெரிய பலமாக மாறிடுச்சு. உங்களுக்கு தேர்தலில் நிக்கலினாலுமே அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுறாங்க. 3 எலெக்ஷன் தான் டைம் கொடுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிங்கிறது தான் டைம் கொடுக்குறாங்க. இது நிறையா கட்சி தொடங்கி எல்லாருமே போட்டியிடணுங்கிற ஒரு நிலமையில தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நிறையா பேர் கட்சி தொடங்கிட்டு எலெக்ஷன்லேயே நிற்காமல் லெட்டர்பேடு கட்சிகளாகவே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது. லெட்டர்பேடு பார்ட்டிஸை ஓரளவு கட்டுப்படுத்தணுங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க அலம்பல் பெரிய அலம்பலாக இருக்குது. தலித் பார்ட்டினால ஒரு மூப்பனார் தனியாக இப்போ 99 நிற்கும்போது நான் பார்த்தேன். சத்தியமூர்த்தி பானுக்கு 90 லெட்டர் பேடு பார்ட்டி தலித் அமைப்புகள் மட்டும் 90 அமைப்புகள்
தலித்து கட்சிகள் மட்டும் 90 அமைப்புகள் வந்து எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அங்கே அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கூட அவ்வளோ சீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள், சிறுபான்மையின அமைப்புகள், அதுவும் புற்றீசல் மாதிரி பெருகிட்டு இருக்குது. பெருகிட்டு வந்துருக்கு. அது எல்லாத்தையும் வந்து ஓரளவு கண்டிப்பாக கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இது கேலி கூத்தா போயிட்டு இருக்குது. லெட்டர் பேடை வச்சுக்கிறது, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறது, அதை வச்சு பெரிய கட்சிகளோட நெருக்கிறது, மனித உரிமைங்கிற பேர்ல வச்சுக்கிறது, சமூக நீதிங்கிற பேர்ல பேரில் வச்சுக்கிறது. ஸோ அதாவது கண்டிப்பாக வந்து பன்முகத்தன்மை தான் இந்தியாவோட அழகு. ஆனால் அதே நேரத்தில் அதை கேலி கூத்தா இந்த கட்சிகள் மாற்றும் பொழுது தேர்தல் கமிஷன் தலையிடுறது நியாயமானதான். நீ சொன்ன மாதிரி வந்து 3 தேர்தலில் தொடர்ந்து நிற்கலன்னா அங்கீகாரம் ரத்துன்றது நியாயமானது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. அப்படி தான் இருக்கணும் அது. இருக்கு. சீமான் குறித்து வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது, சீமானுடைய சர்ச்சை கட்சி வந்து இப்போ ஆக்டிவாக முன்னாடி சீமான் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு டாக்கா வந்து சீமான் இருந்துட்டு இருந்தார். விஜயோட இம்பாக்டுக்கு அப்புறம், வருகைக்கு அப்புறம் அவருடைய பேச்சுக்கள் வந்து சீமானுடைய பேச்சுக்கள் நிறைய இடங்களில் வந்துட்டு பின்தங்க தொடங்கிடுச்சு. சீமானுடைய கருத்துக்களும் வெளியில் வர்றதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. சீமான் அதிகமாக விஜயை கண்டு அஞ்சுகிறார். விஜய்க்கு எதிராக தான் சீமானுடைய பேச்சு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று சீமான் குறித்த ஒரு பர்சனல் சர்ச்சையும் வந்துட்டு போயிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு. சார், இதை எப்படி பார்க்குறீங்க சீமான்? இல்லைங்க, சீமானுடைய பர்சனல் லைஃப் பற்றின உச்சநீதிமன்றம் இன்றைய கருத்துக்கள் குறித்து நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. அது கம்ப்ளீட்லி பர்சனல் மேட்டர். அதில் எந்த கருத்தும் நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அது. அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் விஜய் குறித்த சீமானுடைய சமீபத்திய கருத்துக்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சீமானுடைய கடந்த 15 ஆண்டு கால வரலாறில் வந்து இப்படி தனிப்பட்ட முறையில் யார் மீதும் அவர் வன்மம் கொண்டு பேசியதில்லை. விஜய் மீது சீமானுக்கு இருக்கக்கூடிய வன்மம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது சீமானுக்கோ சீமான் கட்சிக்கோ நன்மை பயக்காது. கொள்கை ரீதியாக தான் விமர்சிக்கணுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது என்பது, விஜயை சீமான் விமர்சிப்பது என்பது நல்லதல்ல. அது அவருடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய வாக்கு வங்கி சிதறுகிறது, விஜய் நோக்கி போகிறது என்ற பதைப்பதைப்பில் சீமான் பேசுகிறார் என்று நான் பார்க்கிறேன். இதெல்லாம் நீண்ட நாள் மக்கள்கிட்ட வந்து செல்வாக்க பெற முடியாது. இது சீமானுக்கு பெருத்த பின்னடைவை தான் ஏற்படுத்தும். சீமானுடைய பிரச்சனை திமுகவோட, அதிகாரத்தில் இருக்க திமுகவோட தானே ஒழிய புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜயோட அல்ல. இதை மறந்து விட்டு அவர் விஜய் தூற்றுவதையே தினமும் வாடிக்கையாக கொண்டிருப்பாரே. ஆனால் நாள் ஆக ஆக வந்து சீமான் தன்னுடைய செல்வாக்கை மேலும் சீமானும் அவருடைய கட்சியும் மக்கள் மன்றத்தில் இழப்பார்கள். பிரச்சனைகளை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்பழுக்கற்ற தம்பிமார்கள் தங்கைமார்கள் அவரிடம் இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் இஷ்யூஸை தான் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தனிநபர் தாக்குதல் அவர் இறங்கியிருக்காரு. இது அவருக்கோ ஒரு கட்சிக்கோ நல்லதல்ல. அவருடைய தம்பியில நிறைய பேர் கேரி ஃபார்வர்ட் ஆகுறாங்க விஜய்க்கு. இவருக்கு இருந்த ஒரு க்ரௌட் ஃபார்மேஷனே வந்து அந்த கோபத்தில் தான் அவர் அப்படி பேசுறாரு. அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்கணுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் விஜய் மீதான விமர்சனங்களை சீமான் தொடர்ந்து கொண்டிருப்பாரு. ஆனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த சீமானுடைய வாக்கு வங்கியில் மேலும் ஓட்டையை போடும், மேலும் சாதாரத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பல் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.